தீர்மானிக்குது அப்படின்னு நமக்காக பேச வர்றாரு பட்டிமன்ற பேச்சாளர், கவிஞர், விமர்சகர், இன்னும் பல துறைகளில் இயங்கிக்கிட்டு இருக்க ஒரு நண்பர் ரா ஹரிகரன் அவர்களை மேடை கலைக்கிறது. முப்பது கோடி முகமுடையாள், உயிர் மெய்ப்பெற ஒன்றுடையாள், செப்பு மொழி 18 உடையாள், எனில் சிந்தனை ஒன்றுடையாள், எங்கள் தமிழனையை வணங்கி தொடங்குகிறேன். உழைப்பால் உயர்ந்து நிற்கும் அனைத்து உழைப்பாளர்களுக்கும் உழைப்பாளர் தின நல்வாழ்த்துக்கள். நடுவர்களே, நான் உங்ககிட்ட இருந்தே ஆரம்பிக்கிறேன். உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? ஒரே ஒரு தடவை ஆயிடுச்சு. ரொம்ப கவலையா இருக்காரு போல. ஆனா எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலைங்க. இப்போ இந்த பசங்கள் எல்லாம் பொண்ணு தேடுறாங்கல்ல, இப்போ பொண்ணுங்கெல்லாம் வைக்கிற டிமாண்ட் என்ன தெரியுமா? டே எண்டு, வீக் எண்டு, மந்த் எண்டு. அதாவது டே எண்ட் ஆகிறதுக்குள்ள வீட்டுக்கு வரணும், வீக்கெண்ட் ஆனா ஒரு படத்துக்கு போகணும், மந்த் எண்ட் ஆனாலும் பர்ஸ்ல காசு இருக்கணும். இதுதான் அவங்க எதிர்பார்ப்பா இருக்கு. இப்படி இருக்கும்போது எங்களை மாதிரி சிங்கிள் பசங்க எல்லாம் என்னங்க பண்றது? கழுத ஒரு கல்யாணத்தை தான் பண்ணணும். அதுவும் ஏகேஆர் மாதிரி ஒரு கம்பெனில வேலை கிடைச்சிருச்சுன்னா பொண்ணு வீட்டுல போய் ஜம்முன்னு சொல்லலாம், ஆமா ஆமா பையன் பையிங் ஆபீஸ்ல வேலை செய்யறாரு, இப்ப கூட ஃபாரின் கிளைண்ட் கிட்ட தான் பேசிட்டு இருக்காரு, ஒன்லி ஃபாரின் லாங்குவேஜா பேசுறாரு, பீஸா பர்கர் மட்டும் தான் சாப்பிடுறாரு, ஆட நாங்க கல்யாணத்தையே சுவிட்சர்லாந்துல வைக்கலாம்னு சொல்லிக்குவாங்க. ஒரு நீங்க வேலை செய்யக்கூடிய நிறுவனம் எந்த அளவுல வளர்ந்துருக்கோ அப்படி உங்களுடைய வளர்ச்சி, உங்களுடைய லைஃப் ஸ்டைலே மாறும் அப்படிங்கறத நாங்க சொல்ல வரோம். சரிங்க, பசங்க எல்லாம் இவ்வளவு அமைதியா உட்கார்ந்து இருக்கீங்களே, உங்களோட டீம்ல எல்லாம் ஒரு கேர்ள் இருப்பாங்க. எத்தனை பேரோட டீம்ல கேர்ள்ஸ் இருக்காங்க? கொஞ்சம் கை தூக்குங்க. என்னோட டீம்லயும் கேர்ள்ஸ் இருக்காங்க. ஆனா இதெல்லாம் சந்தோஷமா தூக்கணும்னு நினைச்சா கண்டிப்பா கிடையாது. பாவப்பட்டவங்க நடுவுகளே அவங்கெல்லாம். இந்த கரெக்டா வேலை முடிஞ்சு கிளம்புற நேரத்துல கேட்போம், ஏமா அந்த ரிப்போர்ட் அனுப்பிட்டியாமா அப்படின்னா உடனே ஹேண்ட்பேக்கை கையில் எடுப்பாங்க. உள்ள இருந்து ஒரு டப்பா வெளியே வரும். இதுல வேற போட்டுட்டு இருக்கும் போது வேற பெர்ரி ஃபிளேவர் நல்லாவே இல்லை, நெக்ஸ்ட் டைம் ஸ்ட்ராபெரி ட்ரை பண்ணணும், வாட்டர்மெலன் ட்ரை பண்ணணும். ஏமா ரிப்போர்ட் என்னாச்சுன்னு கேட்டுட்டு இருக்கேன், இந்த இடத்துல போய் லிப்ஸ்டிக் போட்டுட்டு இருக்கே அப்படின்னா, அண்ணா இது லிப்ஸ்டிக் இல்ல லிப் பாம். சரி, எனக்கு சத்தியமா தெரியலங்க இந்த லிப் பாமுக்கும் லிப்ஸ்டிக்கும் என்ன வித்தியாசம்னு. இந்த பசங்க கேங் இருக்காங்க, அவங்க இன்னும் கொஞ்சம் மேல. நம்ம ஆளு வேலைக்கு சேர்றதுக்கு முன்னாடி எல்லாம் பக்கத்து கிரவுண்ட்ல 1 pitch கேட்ச் பிடிச்சி கிரிக்கெட் விளையாண்டு இருப்பான். ஆனா வேலைக்கு சேர்ந்துட்டானா அடுத்த மாசமே ப்ரோ 850 rupees ஒன்லி ப்ரோ, இன்டோர்ல கிரிக்கெட் விளையாடலாம், மேட்ச் போடலாம், வரீங்களா அப்படின்னு கூப்பிடுவான். ஏன்னா நம்ம இருக்கக்கூடிய நிறுவனம் நமக்கு என்ன மாதிரி ஊதியத்தை தருது, என்ன மாதிரியான வாழ்க்கை முறையை தருதுங்கிறத பொறுத்து நம்முடைய வாழ்க்கை முறையும் மாறிட்டு இருக்கும். நடுவர்களே ஒரு நல்ல வேலைக்காரன் அப்படின்னா யார் தெரியுமா? ஒரு வேலையை பத்தி A to Z தெரிஞ்சுக்கிட்டு டக்கு டக்கு டக்குன்னு அந்த வேலையை முடிக்கிறவன் நல்ல வேலைக்காரன் கிடையாது. ஒரு வேலை தெரியலைனாலும் சரி, சில டைம் நம்ம வேலை செய்யும் போது செம்ம கடுப்பா இருக்கும், வெறுப்பா இருக்கும், கோவமா வரும், பக்கத்துல இருக்கணும் தூக்கி போட்டு மிதிக்கலாம்னு இருக்கும். ஆனாலும் அந்த வேலையை முடிக்கணும். பார்த்து தம்பி, கோவ போட்டு தூக்கி எதுவும் மிதிக்க ட்ரை பண்ணிடாத, நீ தான் விழுவ கீழே. நடுவுகளே அங்க உட்கார்ந்து இருக்கிறது உங்களோட மனைவி எப்படி மிதிப்பாங்கன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். அந்த வேலையை செய்யணும் அப்படின்ட்டு அதுக்காக அந்த விஷயத்த கத்துக்கிட்டு யாயா கிட்ட எப்படி பேசி அந்த வேலையை வாங்கணும், யாயா கிட்ட எப்படி பேசி அதை தெரிஞ்சுக்கணும்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த வேலையை செஞ்சு முடிக்கிறாங்க இல்லையா, அவங்க தான் ஒரு நல்ல வேலைக்காரங்க. நடுவர்களே, எப்பவுமே டிமாண்ட் மேக் எவ்ரிதிங். நீங்க ஒரு நிறுவனத்துல வேலை செய்யும் போது அந்த நிறுவனத்துல இந்த வேலையை முடிக்கணும்னு அப்படின்னு உங்களுக்கு ஒரு டிமாண்ட் கொடுக்கும் போது அதுக்காக நீங்க கத்துக்கிட்டு வேலை செய்வீங்க. எங்க நீங்க என்ன பிறந்த உடனே பேச ஆரம்பிச்சிட்டீங்களா? என்ன இல்ல ஸ்கூலுக்கு போனோடனே டிகிரி வாங்கிட்டீங்களா? இல்ல காலேஜுக்கு போனோடனே வேலை வாங்கிட்டீங்களா? இல்ல
கல்யாணம் ஆன உடனே பேரம் பேத்தி எடுத்துட்டீங்களா? இல்ல, எல்லாத்துக்கும் அதுக்கான நேரம், காலம், சூழல், நிர்பந்தம் எல்லாமே இருக்கும். அந்த மாதிரி கம்பெனில நீங்க வேலை செய்யும் போதும் உங்களுக்கு ஒரு வேலை கொடுக்கப்படும். அதை நீங்க சரியா செய்யும் போது அடுத்தடுத்த வேலைகள் உங்களுக்கு வந்துட்டு இருக்கும். அப்படிதான் இன்னைக்கு ஒரு பீஸ் வெட்ட வரவர் டெய்லர் ஆகிறாரு, டெய்லர் இன்சார்ஜ் ஆகிறாரு, இன்சார்ஜ் QC ஆகிறாரு, QC மேனேஜர் ஆகிறாரு, மேனேஜர் GM ஆகிறாரு, GM MD ஆகிறாரு. இந்த மாதிரி படிநிலைகளா ஒவ்வொன்றா வந்துட்டு இருக்கதா உங்களுடைய ஒவ்வொரு தனி மனிதனுடைய வாழ்க்கையிலையும் ஒரு முன்னேற்றம் ஏற்படும். நடுவர்களே, ஒண்ணு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, தான் என்ற எண்ணம். இதே சைடு கேப்ல அடுத்த பட்டிமன்றத்துக்கு நடுவர் பொறுப்பு கேப்ப போல. கண்டிப்பா நடுவர்களே. சரி, நீங்க இப்ப ரிட்டையர்ட் ஆக போறீங்க. நீங்க சொன்னீதான் சரிதான், எப்ப வேணா ரிட்டையர் ஆயிடலாம். நடுவர்களே, தான் என்ற எண்ணம் எப்போதுமே, தான் என்ற எண்ணம் கொண்டவருக்கு எப்போதுமே வரலாற்றில் இடம் கிடையாதுங்க. யார் ஒருவர் தன்னை சார்ந்தோரை காத்து இந்த உலகிற்கு, இந்த சமுதாயத்திற்கு என்ன கிடைக்க வேண்டுமோ அதை கிடைக்க செய்து மகிழ்கிறாரோ அவர்தான் தலைவராகிறாரு. ஒரு ராணுவ வீரன் தான் மட்டும் பிழைச்சா போதும்னு இருந்தா நாம இவ்வளவு சுதந்திரமா இருக்க முடியாது. ஒரு தாய் தான் மட்டும் வாழ்ந்தால் போதும் இருந்தா நாம இவ்வளவு நிம்மதியா இருக்க முடியாது. தான் மட்டும் வாழ்ந்தா போதும்னு நீங்க நினைச்சீங்கன்னா கண்டிப்பா எதுவுமே நடக்காது. நடுவர்களே, AKR நிறுவனம் தன்னுடைய ஊழியர்கள் எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும், நாம் ஒரு சாம்ராஜ்யமா எல்லாரும் சேர்ந்து வளரலாம் அப்படின்னு சொல்லி நினைச்சதுனாலதான் இப்படி ஒவ்வொருத்தரும் சந்தோஷமா உட்கார்ந்துட்டு இருக்காங்க. நடுவர்களே சார், நான் கேள்விப்பட்ட நிறைய ரூல்ஸ் இருக்காமா AKRல. சார், ஒரு நிறுவனத்திற்கு ஆர்கனைசேஷன் சொல்லி ஒரு பேர் இருக்கு. ஏன்? எல்லாமே ஆர்கனைஸா இருந்தாதான் அதுக்கு பேர் ஆர்கனைசேஷன். 9 மணிக்கு காலையில வேலைக்கு வரணும்னா 9 மணிக்கு வரணும், 10 மணிக்கு மீட்டிங்னா 10 மணிக்கு அட்டன் பண்ணணும், 1 மணிக்கு லஞ்சுனா 1 மணிக்கு லஞ்ச் போகணும், டக் பண்ணிட்டு வரணும்னா டக் பண்ணிட்டு வரணும். இதெல்லாம் நீங்க பண்ணும்போது உங்களுடைய லைஃப் ஸ்டைலே மாறும், எல்லாமே ஒழுங்குபடும், சுய ஒழுக்கம் அதிகமாகும். சார், நீங்க வீட்ல இருக்கும் போது ஜீன்ஸ் பேண்ட் ட்ராக் போட்டு சுத்தலாம். ஆனா ஒரு நிறுவனத்துக்கு, ஒரு பெரிய கம்பெனிக்கு வரும்போது அதுக்கான உடை அணிஞ்சிட்டு வந்தீங்கன்னா உங்களை ஏரியாவில் உங்களை டேய் தம்பி அப்படின்னு கூப்பிட்டவங்க கூட சார் வாங்க சார், உட்காருங்க சார், போங்க சார் இப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்களே. அப்போ எப்ப பார்த்தாலும் சார் பக்கமே பேசுறாங்க, மேடம் இருக்காங்கல்ல அவங்க எல்லாம் பாவம் இல்லையா? இருந்தாலும் எப்படி நடுவர்களே நான் அவங்கள பார்த்து மேடம்னு கூப்பிட முடியும்? நல்ல வேலை சிஸ்டர்னு கூப்பிட சொல்லிங்களா, அது வரைக்கும் சந்தோஷம். பாத்துப்பா, எல்லாத்துக்கும் கல்யாணம் ஆயிடுச்சாமா? எல்லாமே உங்களை மாதிரி ஒரு அனுபவம் தான் நடுவர்களே. ஒரு கம்பெனில நம்ம வேலை செய்யணும்னா அந்த கம்பெனி நமக்கு கொடுக்கக்கூடிய அனுபவத்தினாலதான் நம்ம நிறைய கத்துக்கிறோம். சோ, ஒரு கண்ணதாசனுடைய ஒரு கவிதை, அற்புதமான கவிதை ஒண்ணு இருக்கு. பிறப்பு என்பது யாதென கேட்டேன், பிறந்து பாரென இறைவன் பணித்தான். படிப்பின் பெறுவது யாதென கேட்டேன், படித்து பாரென இறைவன் பணித்தான். அன்பினை அழைப்பது யாதென கேட்டேன், கொடுத்து பாரென இறைவன் பணித்தான். முதுமை என்பது யாதென கேட்டேன், முதிர்ந்து பாரென இறைவன் பணித்தான். வறுமை என்பது யாதென கேட்டேன், வாடி பாரென இறைவன் பணித்தான். இறப்பின் பின்னது யாதென கேட்டேன், இறந்து பாரென இறைவன் பணிந்தான். அனுபவித்தே அறிவதுதான் வாழ்க்கையினில் இறைவனே நீ ஏன் என கேட்டேன். இறைவன் சற்றே அருகில் வந்து அனுபவமே நான் தான் என்றான். அப்படின்னா சார், நான் இறுதியா இப்படி சொல்லி முடிக்கிறேன் சார். நீங்க ஒரு கம்பெனில வேலை செய்யும் போது இந்த வேலையை நீ செய்யன்னு சொல்லி என் மேனேஜர் எனக்கு கொடுக்கும் போது அந்த வேலை எனக்கு தெரியலனாலும் என் மேனேஜருக்கு நல்ல பேர் வாங்கணும், இல்ல நான் என்னோட இன்கிரிமெண்ட் வரணும், என் சம்பளம் கரெக்டா வரணும், என் வாழ்க்கையில கொஞ்சமாவது நான் மேல போகணும் அப்படிங்கிறதுக்காக அந்த வேலையை நான் செஞ்சு முடிப்பேன். அப்படின்னா அந்த அனுபவத்தை கொடுக்கக்கூடிய நிறுவனங்களுடைய வளர்ச்சியே தனி மனிதனுடைய வளர்ச்சிக்கு காரணம் என்று சொல்லி அந்த தீர்ப்பை நீங்க கொடுப்பீங்கன்னு சொல்லி நம்பி விடைபெறுகிறேன். வாய்ப்புக்கும் வாய்மொழி கேட்டமைக்கும் நன்றி பாராட்டிடம் அமைகிறேன். நன்றி, வணக்கம். மிக அருமையா பேசினாப்ல. தனி மனிதனா இருந்து நம்மளால சாதிக்க முடியாது அப்படிங்கிறத ஒரு வகையில் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்காரு. சுவாமி விவேகானந்தரை பத்தி எல்லாத்துக்கும் தெரியும். சுவாமி விவேகானந்தர் மக்கள்கிட்ட திரும்பி ஒன்று கேட்டிருந்தாரு, ஞாபகம் இருக்கா? எல்லாத்துக்கும் தெரியுமான்னு தெரியல. 100 இளைஞர்களை கொடுங்க, நான் இந்தியாவை மாற்றி காட்டுகிறேன் என்று சொன்னார். அவர் சொன்னது 1 இளைஞர்கள் கொடுங்க நான் மாற்றி காட்டுறேன்னு சொல்லவே இல்லை. 100 இளைஞர்களை கொடுங்கள், நான் இந்தியாவை மாற்றி காட்டுகிறேன்னு சொன்னார்.
அதுபோல ஒவ்வொருத்தரா இருந்தா கண்டிப்பா ஜெயிக்க முடியாது, கூட்ட முயற்சியா இருந்தா மட்டும்தான் ஜெயிக்க முடியும்னு பேசிட்டு வந்திருக்காப்ல. அருமையா பேசியிருக்காப்ல. வாழ்த்துக்கள் ஹரிஹரன். அடுத்ததா நிறுவனங்களில் தனி மனிதனுடைய வளர்ச்சியை வச்சுதான் நிறுவனங்களோட வளர்ச்சியை தீர்மானிக்குது அப்படின்னு